ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, 10 வரமிளகா, மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய்த்தூள், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1/2 கிலோ சிக்கன், கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, வரமிளகாயை சேர்க்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடையும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வதங்கும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளியும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாடை போகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வதங்கிடுச்சு. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலாவோட சிக்கன் இருக்கணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் வேறு தண்ணி விடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மிச்ச உப்பை போடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கலாம் மூடி வச்சுட்டு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இறக்க போகிறப்ப நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.